ஒரு காலகட்டத்திலே தாவீது சவுலால் துரத்தப்பட்டார். சவுலுடைய வாழ்க்கை காலங்கள் முடிந்தவுடனே தாவீது ராஜ்யபாரத்தில் ஸ்திரப்படுகிறார். ஜனங்களிடத்திலே தாவீது பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், சவுலுடைய காலத்திலே நாம் கர்த்தருடைய பெட்டியை குறித்து கவனம் இல்லாமல் நாம் போனோம், ஆகையினாலே நாம் கர்த்தருடைய பெட்டியை நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக. நீங்க இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்திலே தாவீது அலைந்து திரிகிறவராய் துரத்தப்பட்டவராய் மாறினார். இப்பொழுது ராஜ்யபாரத்தில் ஸ்திரப்பட்டு விட்டார். இப்போ ராஜ்யபாரத்தில் ஸ்திரப்பட்ட உடனே ராஜ்யபாரத்திற்குரிய காரியங்களை என்னென்ன செய்யணும் அப்படின்றத குறித்து இவர் நிறைய யோசிச்சிருக்கலாம். நம்ம ராஜ்யத்தை எப்படி வளர்க்குறது, இன்னும் நம்ம எங்கெங்கெல்லாம் போய் சண்டை போடலாம், இன்னும் எவ்வளோலாம் நம்ம ராஜ்யத்தை பரம்ப செய்யலாம், ராஜ்யத்தை குறித்ததான காரியத்திலே முக்கியத்துவப்படுத்தலாம். ஆனால் ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்ட உடனே அவர் நினைக்கிறது என்னன்னா, கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வர வேண்டும். நீங்கள் இதே தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டு கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கர்த்தருடைய பெட்டி இருக்குது, ஒரு துறைகளுக்கு நடுவே கர்த்தருடைய பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அவர் தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு வெளியிலே தூரத்தில் இருக்கிற கர்த்தருடைய பெட்டியை அவர் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவர் நாத்தான் தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிறாரு, நான் நல்ல கேதுரு மரங்கள் உள்ள ஒரு வீட்டில் நான் சுகமாக இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய பெட்டியோ துறைகளுக்கு நடுவே இருக்கிறது. நீங்கள் தாவீது வாழ்க்கையில் வாசித்து பாருங்களேன். எந்தெந்த இடத்துலலாம் தாவீது கம்ஃபர்டபுளாக மாறுறாரோ அங்கெல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்தது கர்த்தரை பற்றி யோசிக்கிறார். நான் வந்துட்டேன், கர்த்தர் எங்கே இருக்கார், நான் இப்படி இருக்கிறேன், கர்த்தர் இப்படி இருக்கிறார், நான் இதை செய்ய போகிறேன், கர்த்தர் என்ன செய்ய போகிறார். அப்போது ஒவ்வொரு பகுதியிலும் தாவீதினுடைய மனதில் ஒரு தீவிரம், ஒரு எதிர்பார்ப்பு, கர்த்தருடையது, கர்த்தருக்குரியது, கர்த்தருக்குரியது.